ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய அன்றாட வாழ்வில் ஆன்மீகம், மண்டேன் டு ஸ்பிரிச்சுவல் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் நூலின் முதல் பகுதியில் பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் பக்தர்களுக்கு எழுதிய கடிதங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான அருள்மொழிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதன் இரண்டாம் பகுதியில் சுவாமிஜி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கிய நற்செய்திகளின் சுருக்கங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. ஒரு ஆன்மீக சாதகரின் வாழ்வில் அனைத்தும் ஆன்மீகமே தெய்வீகமே ஆகும் என்பதால் லௌகீகம் என்று அழைக்கப்படும் உலகியல் என்று எதுவும் இல்லை என்ற உண்மையை பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் மிகவும் வலியுறுத்துகிறார். மேலும் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் தெய்வீகப்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இறை உணர்வை கொண்டு வர வேண்டும். தலை சிறந்த வழிகாட்டிகளாகிய நமது பேரன்புமிகு பப்பா மற்றும் பூஜ்ய மாதாஜி ஆகியோரது வாழ்க்கையையும் அவர்களது அறிவுரைகளையும் பின்பற்றுவதன் மூலம் இத்தகைய ஆன்மீக நிலையை அடையலாம் என்றும் சுவாமிஜி கூறுகிறார். இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தெய்வீக வாழ்க்கை. குருதேவர் ஸ்ரீ சுவாமி சிவானந்தஜி மகராஜ் இதை தெய்வீக வாழ்க்கை சங்கம் என்று அழைத்தார்கள். அனைவருக்கும் தம்முடைய தெய்வீக தன்மையை உணர்வதற்கும் அனைவரிலும் உள்ள தெய்வீக தன்மையை காண்பதற்கும் இந்த சங்கம் உதவ வேண்டுமென்று அவர் எண்ணினார். எனவே இந்த தெய்வீக வாழ்க்கை சங்கத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் தம்மை மற்ற மகான்களின் பக்தர்கள் என குறிப்பிடும் அனைவரும் தெய்வீகத்தை உணர்வதும் மற்றவர்களில் தெய்வீகத்தை கண்டு அதன் வாயிலாக உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதும் தான் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்று உணர வேண்டும். மற்றவர்களிடம் தெய்வீகத்தை நாம் எவ்வாறு காண்பது? இறைவனை நம்மால் காண முடியாது, ஏனெனில் அவர் கண்ணுக்கு புலப்படாதவர். ஆனால் அவருடைய படைப்பின் வெளிப்பாடுகள் கண்ணுக்கு புலப்படக்கூடியவை. பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய படைப்பின் வெளிப்பாடுதான். அவர் எங்கும் நிறைந்தவரானதால் தம்முடைய படைப்பின் வெளிப்பாட்டின் ஒவ்வொரு அணுவிலும் அமர்ந்திருக்கிறார். நாம் காணும் அனைத்திலும், ஒவ்வொரு வடிவத்திலும், ஒவ்வொரு மனிதரிலும், ஒவ்வொரு ஆணிலும், ஒவ்வொரு பெண்ணிலும், ஒவ்வொரு விலங்கிலும், ஒவ்வொரு உயிரினத்திலும் அவருடைய நிரந்தரமான இருப்பை நாம் உணர வேண்டும். இந்த மனப்பாங்கை நாம் வளர்த்து கொண்டால் ஆன்மீக பாதையில் வெகு வேகமாக முன்னேறி நம்முடைய தெய்வீகத் தன்மையை உணர்வோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்வது கடினமானதல்ல. நம்முடைய குருதேவர் மிகுந்த விருப்பத்துடன் கூறும் இந்த கதையை இப்போது கேளுங்கள். சில காலத்திற்கு முன்பு இந்தியாவில் மிகவும் தெய்வ பக்தி உள்ள ஒரு அரசர் இருந்து வந்தார். அவருக்கு இறைவன் மீது எவ்வளவு பக்தி இருந்தது என்றால் அவரால் அனைவரிடமும் இறைவனின் சாநித்தியத்தை உணர முடிந்தது. குறிப்பாக அந்த காலத்தில் பிச்சை எடுத்து மட்டும் வாழ்ந்து திரிந்து கொண்டிருந்த சாதுக்களிடமும் சந்நியாசிகளிடமும் அவர் இறைவனை கண்டார். இந்த அரசருக்கு அத்தகைய சாதுக்களுக்கு சேவை செய்வது மிகவும் பிடிக்கும். எனவே அந்த சாதுக்கள் அரண்மனைக்குள் சுலபமாக நுழைய முடிந்தது. காலையிலிருந்து இரவு வரை அநேக சாதுக்களும் சந்நியாசிகளும் அவருடைய அரண்மனைக்கு சென்று ராஜ மரியாதை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டார்கள். ஒரு சாது அரண்மனைக்குள் நுழைந்ததுமே அவர் மனப்பூர்வமாக வரவேற்கப்பட்டு உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தப்படுவார். அரசர் தானே ஒரு பெரிய தாம்பாளத்தட்டை கொண்டு வந்து சாதுவிடம் அவரது காலை அதில் வைக்குமாறு கேட்டுக்கொள்வார். இறைவன் நாமத்தை மிகுந்த அன்போடு ஜபித்து கொண்டே அரசர் அவரது கால்களை கழுவுவார். அரசர் அத்தகைய வழிபாட்டில் தன்னையே மறந்து விடுவது வழக்கம். அவர் சாதுவுக்கு சந்தனம், மலர்கள் மற்றும் நெய்வேத்தியம் அளிப்பதோடு ஏராளமான விலையுயர்ந்த பரிசுகளையும் அளிப்பார். இது ஒரு தினசரி பழக்கமாக இருந்தது. பூஜை முடிந்ததும் அரசர் மிகுந்த பக்தியுடன்
பாத தீர்த்தத்தை அருந்துவார். தினமும் நிறைய சாதுக்கள் வரவேற்கப்பட்டு வழிபடப்பட்டார்கள். சில சாதுக்கள் போலியானவர்கள் என்பதும் அவர்கள் சாதுக்களைப் போல நடித்தார்கள் என்பதும் அவருடைய மந்திரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அரசரிடம் சாதுக்களை பற்றி எதுவும் கூறவும் முடியவில்லை. ஏனெனில் அவர்களை பற்றி மற்றவர்கள் எது சொன்னாலும் அரசர் கேட்க மாட்டார். ஒரு நாள் ஒரு சாது அவ்வாறு ராஜ மரியாதையோடு வரவேற்கப்பட்டு வழிபடப்பட்டு கொண்டிருந்தார். அரசர் அந்த வழிபாட்டில் முழுவதுமாக ஆழ்ந்திருந்தார். அரண்மனை உறுப்பினர்களில் ஒருவருக்கு அந்த சாதுவை தெரியும். அவர் முதலமைச்சரை அழைத்து அவரிடம் இந்த சாது போலியானவர் என்று கூறினார். ஆனால் அரசர் வழிபாட்டில் முழு மனதுடன் ஈடுபட்டிருந்ததைக் கண்டு யாருக்கும் அவரிடம் சென்று உண்மையை கூற தைரியம் இல்லை. எனவே அவர்கள் சற்று நேரம் காத்திருந்தார்கள். பூஜை முடிந்த பிறகு சாதுவுக்கு துணிமணிகள், உணவுப் பொருட்கள் மற்றும் பணம் போன்ற அநேக பரிசுகள் வழங்கப்பட்டன. அவர் அரண்மனையிலிருந்து கிளம்பிச் சென்றார். முதலமைச்சர் அப்போது அரசரிடம் எதுவும் கூறவில்லை. ஆனால் அவர் தக்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார். அன்று மாலையே தொழில்முறை மந்திரவாதியான அந்த சாது நகரத்தில் ஒரு இடத்தில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தான். மந்திரிகள் அது பற்றி அறிந்து முதலமைச்சருக்கு தெரிவித்தார்கள். சாதுவாக வந்த அந்த மந்திரவாதியின் இரகசியத்தை அம்பலப்படுத்தவே அதுவே தக்க தருணம் என முதலமைச்சர் எண்ணினார். அன்று மாலை எங்காவது சிறிது நேரம் சென்று வரலாம் என அரசரிடம் கூறினார். அரசர் ஒப்புக்கொண்டார். இருவரும் வெளியே கிளம்பினர். பல்வேறு இடங்களுக்கு சென்ற பிறகு மந்திரவாதியின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த மைதானத்திற்கு அவர்கள் வந்தனர். மேடைக்கு மிக அருகில் சென்ற பிறகு மந்திரி அரசரிடம், இந்த மந்திரவாதியை நீங்கள் அடையாளம் கண்டீர்களா என கேட்டார். அரசர் அந்த மந்திரவாதியை கண்டு உடனே தன் வாகனத்திலிருந்து இறங்கி நேராக மேடையை அடைந்தார். அந்த மந்திரவாதிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். ஒரு போலி சாதுவுக்கு அரசரிடம் சாதுவாக சென்று அவரால் வணங்கப்பட்ட ஒருவனுக்கு அரசர் பொது மேடையில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். வணங்கி எழுந்த பிறகு அரசர், ஓ ஆண்டவனே, என்ன ஒரு அற்புதமான விளையாட்டை நீங்கள் விளையாடுகிறீர்கள். இன்று காலைதான் நீங்கள் ஒரு சாதுவின் வடிவத்தில் என்னிடம் வந்தீர்கள். இப்போது நீங்கள் ஒரு மந்திரவாதியின் பாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னவெல்லாம் பாத்திரங்கள் ஏற்க முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் வழிகள் ஆச்சரியமானவை என்று கூறினார். அதுதான் அவருடைய உண்மையான உணர்வு. அவர் அவனை ஒரு சாதுவாகவோ அல்லது ஒரு மந்திரவாதியாகவோ ஒருபோதும் கருதவில்லை. அவர் அவனை பல்வேறு பாத்திரங்களில் நடிக்கும் இறைவனாகவே கருதினார். இது இறைவனை அனைவரிடமும் காணும் பழக்கமுள்ள ஒரு பக்தருக்குத்தான் சாத்தியம். இந்த கதையை கூறும்போது நம் குருதேவர் முன்னிலையில் ஒரு அரசர் அமர்ந்திருந்தார். கதையில் வந்த அரசர் சாதுவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் என்பதை கேட்டவுடன் அவர் தன் இருக்கையிலிருந்து குதித்து விட்டார். அவர் தாமே மிகுந்த பக்தி கொண்டவராதலால் உணர்ச்சி வசப்பட்டவரானார். அனைவரிடமும் இறைவனை காணும் அளவுக்கு நமக்கு பக்தி இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஆசான்கள் நமக்கு கற்பித்து வந்தார்கள். அவற்றை நாம் பயிற்சி செய்ய வேண்டுமென விரும்பினார்கள். நமக்கு அவரை மட்டுமே அனைவரிடமும் காணும் பார்வையை அளிக்கும்படியும் அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதை அறியும் விழிப்புணர்வை அளிக்கும்படியும் இறைவனை வேண்டுவோம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவருடைய கரங்களே பணி செய்து கொண்டிருப்பதை காண்போமாக. இந்த உயரிய கண்ணோட்டத்தை அவர் நமக்கு அளித்து நமக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை அளிப்பாராக. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் மண்டேன் டு ஸ்பிரிச்சுவல் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான
www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.